Restoration, 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 restoration. Not by might, nor by power, but by my spirit, says the Lord. Restoration, restoration for the nation. You know about in Acts 16, Paul and Silas, how they had their breakthrough. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்திலே பவுலும் சீலாவும் எப்படி ஜெயம் பெற்றார்கள் பார்க்க முடியும். By singing in the prison. அவர்கள் சிறைச்சாலையிலே பாடிக்கொண்டிருந்தார்கள். Yeah. இல்லையா? Now we do not praise God for the things the enemy does. சாத்தான் நமக்கு செய்கிற காரியங்களுக்காக நாம் தேவனை துதிக்க கூடாது. We praise God for who he is. அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறாரோ அதற்காக நாம் ஆண்டவரை துதிக்க வேண்டும். And we praise him in the midst of our circumstances. நம்முடைய சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நாம் அவரை துதிக்க வேண்டும். And then God's power and presence come. அந்த சூழ்நிலைக்கு மத்தியிலே தேவனுடைய வல்லமையும் பிரச்சனையும் கடந்து வரும். And it turns around the circumstance. அந்த சூழ்நிலைகளை இது மாற்றி விடுகிறது. Sometimes we should sing over a promise God has given us. சில வேளையிலே கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை வைத்து நாம் பாட முடியும். Isaiah 54:1, sing, O barren woman. ஏசாயா 54:1 வைத்து பாடலாம். பிள்ளைக்குள்ளாத மலடியே என்று சொல்லி பாடலாம் வாக்குத்தத்தை வைத்து. Psalm 149:6, you know that is a warfare song. சங்கீதம் 149 அது யுத்தத்துக்கான ஒரு சங்கீதம். May the praise of God be in their mouths and a two-edged sword in their hand. You know this one, right? இப்படிப்பட்ட வசனங்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்த வேண்டும். இருபுறமும் கருக்கொள்ளப்பட்டு. So I don't have to go with it because இந்த வசனங்களை நான் விலைக்கு சொல்ல விரும்பவில்லை. Then worship. ஆராதனை. Worship draws a line in the spiritual realm between life and death. மரணத்துக்கும் ஜீவனுக்கும் உண்டான இடத்திலே ஆராதனை ஒரு வல்லமையான கிரியை நடப்பிக்கிறது. In number 16, you know what happened? என்னாகமம் 14 வாசிக்கிறோம். God's wrath came on the assembly and there was a plague. தேவனுடைய பாளையத்தின் மீது ஒரு வாதை வந்தது. அதிலே உண்டான அழிவை நாம் பார்க்க முடியும். In verse 46, Moses said to Aaron, take your censer. 46 வசனத்தில் சொல்கிறார், உன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு put incense in it. அதில் தூபத்தை போட்டு with fire from the altar. தேவனுடைய பலிபீடத்தில் அக்கினியை போட்டு hurry to the assembly to make atonement. அங்கே பாவ நிவர்த்தி செய்யும்படி அதை எடுத்துக்கொண்டு போ என்று சொன்னார். So Aaron did that. ஆரோன் அதை செய்தான். And the plague stopped. அந்த வாதை நிறுத்தப்பட்டது. You know, incense today is worship. இப்படிப்பட்ட தூபம் ஆராதனையாக இருக்கிறது. And we today are a kingdom and priests unto our God, right? நாம் தேவனுக்கு ஆசாரியர்களும் ராஜாக்களுமாய் இருக்கிறோம் இல்லையா? In our priestly ministry we can worship the Lord. நம்முடைய ஆசாரிய ஊழியத்திலே கர்த்தருக்கு ஆராதனை செய்ய முடியும். And ask him to draw the line between life and death. அங்கே மரணத்துக்கும் ஜீவனுக்கும் உண்டான பிளவை உண்டாக்க சொல்ல முடியும். Okay, now I want to tell you about a new song. புது பாடலை குறித்து சொல்ல விரும்புகிறேன். A new song is a song you get in the spirit. புது பாடல் நாம் ஆவியிலே பெற்றுக்கொள்கிற பாடல். Holy Spirit will give you. பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுப்பார் புது பாடல்களை. The Lord has given us quite a few songs. I have a small prayer group at home. We are very small. இந்த வீட்டிலே எனக்கு ஒரு சின்ன ஜெபக்குழு உண்டு. ஆண்டவர் अनेक புது பாடல்களை தருவார். And he's given us a song which my throat can't take it to sing it now. இப்போ நான் பாட முடியாது ஏனென்றால் என்னுடைய தொண்டை சரியாக இல்லை. But he gave us a tune for Psalm 85:6. Revive us, revive us, revive us, that we may rejoice in you. 85 சங்கீதத்தில் சொல்லப்பட்ட வசனத்தில் இருக்கிற ஒரு பாடல், ஆண்டவரே எங்களை உயிர்ப்பியும் உயிர்ப்பியும் உயிர்ப்பியும். Then for the Lord is good and his mercy endures forever. That is another song he gave us. You want to sing it, right? For the Lord is good and his mercy endures forever. For the Lord is good and his mercy endures forever. Hallelujah, 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 victory. Praise the Lord, victory. For the Lord is, for his mercy endures forever. Praise the Lord, victory. For his mercy endures forever.
ஆண்டவரே நீங்கள் ஜெபத்திலே ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் இப்படிப்பட்ட பாடலை தருவார். And the Lord gave us another song. The walls of complacency are falling down. They're falling down. They are falling down. The walls of complacency are falling down as the beauty of His Son is being revealed. Just interpret that. ஆண்டவர் இந்த Oh goodness. சுவர்கள் விழுந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய முகத்தின் மகிமை என் மேல் உதிக்கிறது, பிரகாசிக்கிறது. Okay. Then once when we were praying, the Lord said, ஒரு நாள் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் சொன்னார், I am doing a new thing. நான் ஒரு A புது very new thing. ஒரு புதிய காரியத்தை நான் செய்கிறேன் என்று சொன்னார். And then He said, church, சபை, arise, arise, shake off the dust from your folds of their garments, arise, உன் வஸ்திரத்தில் இருக்கிற arise. தூசியை உதறிட்டு எழும்பு. Yeah. Can you interpret that? எழும்பு சீயோனே எழும்பு, உன் வஸ்திரத்தில் இருக்கிற தூசியை உதறிவிட்டு எழும்பு. Yeah. Now I saw the Lord, and His garments there was like liquid glory. நான் ஆண்டவரை பார்த்தேன், அவருடைய வஸ்திரங்கள் திரவ மகிமை போல And காணப்பட்டது. He's telling the church to shake the dust from the folds of their garments. ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறார், வஸ்திரத்தில் இருக்கிற தூசியை உதற வேண்டும் என்று சொல்லி. So we must shake off the dust from the folds of our garments, right? நம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல் இருக்கிற தூசியை உதற வேண்டும் இல்லையா? Arise, church. சபையை எழும்ப வேண்டும். Okay. Now that's you remember these things. இந்த காரியங்களை நினைவு கூறுங்கள். Okay. Then sometimes when you pray in the Spirit, God will speak to you. சிலவேளை நீங்கள் ஆவியில ஜெபிக்கும் பொழுது தேவன் உங்களோடு பேசுவார். He tells you things that your mind could never fathom. உங்களுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை அவர் பேச ஆரம்பிப்பார். Even about everyday life. ஒவ்வொரு அன்றாட வாழ்க்கை குறித்து கூட. You know, once my daughter had a teacher for her GMAT, and that's she was going for her masters, and she was taking some class for maths. என்னுடைய மகள் ஜிமேட் பரீட்சைக்காக மேற்படிப்புக்காக கணக்கு படித்துக் கொண்டிருந்தால் ஒரு ஆசிரியரிடத்திலே. And we understood that there were two people, one was Benjamin and one was Joseph. அங்கே யோசேப் and Benjamin. யோசேப்பு பெஞ்சமின் என்று சொல்லி ரெண்டு பேர். Yes. And my daughter had to pay the fees first. என்னுடைய மகள் கொண்டு போய் தன்னுடைய And ஃபீஸை கட்டினார். Benjamin would say to her, Joseph cannot come now. பெஞ்சமின் சொல்லுவார், யோசேப்பு இப்பொழுது வர He's முடியாது. sick and he's busy and this, that, the other. அவர் வியாதியா இருக்கிறார், சுகமா இருக்கிறார், சுகமா இருக்க வர முடியாது. One day I came out from prayer. ஒரு நாள் நான் ஜெபத்திலிருந்து வெளியே வந்தேன். And I told my husband's PA. என்னுடைய புருஷனுடைய பியரிடத்துல சொன்னேன். I said, I wonder if Benjamin and Joseph are the same person. நான் யோசேப்பும் பெஞ்சமினும் ஒரே ஆள் தான் நினைக்கிறேன்னு சொன்னேன். Now I'm not suspicious by nature. நான் சந்தேகப்படக்கூடியவள் அல்ல. It was just the flow of the Spirit. சும்மா அப்படியே பரிசுத்த ஆவியானவர் சொன்ன வார்த்தையை அப்படி சொன்னேன். My husband laughed. என் புருஷன் சிரித்தார். But this man took it up. ஆனா இந்த மனுஷனை பிடித்து கொண்டான். And he went to their house. அங்க வீட்டுக்கு போனார். And we found out that he was a crook. He had two names and he was cheating everybody. அந்த மனுஷனுக்கு ரெண்டு பேர் இருந்தது. அவன் ஒரு ஏமாற்றுக்காரனா எல்லாரும் ஏமாற்றிக் கொண்டிருந்தான். Okay. Now there's another key. It's called the victory shout. அங்கே ஜெயதுனி. Shout unto God with a voice of triumph, the psalmist says, no? ஜெயதுனியோடு கூட கர்த்தருக்கு மகிமை செலுத்தக்கூடிய அது ஒரு திறவுகோல். Then you can say hallelujah Jesus. ஹல்லேலூயா இயேசுவே. Then you can sing Jesus Christ is Lord. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்று சொல்லலாம். You know how the walls of Jericho fell, right? எப்படி எரிகோவின் மதில்கள் விழுந்தது உங்களுக்கு தெரியும். Of course they were obedient to God in that. அங்கே தேவனுக்கு அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள். But sometimes we sing this, Jesus Christ is Lord, Jesus Christ is Lord, Jesus Christ is Lord. And then we'll say over a certain area, over Bombay, or we'll say over
the schools, or over the secretariat, over the court, high court, and we just go on. Jesus Christ is Lord. இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர்னு சொல்லி, இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர்னு சொல்லி பாம்பே மீது, செக்ரட்டேரியட் மீது, இந்த பள்ளிக்கூடத்தின் மீது, இந்த நகரத்தின் மீது கர்த்தர் ஆண்டவர்னு சொல்லி நாம் பாட முடியும். The final key is repentance. கடைசி திறவுகோல் மனம் திரும்புதல். I know as Pentecostals we just don't like to hear that word. பெந்தெக்கோஸ்து கிறிஸ்தவர்களாக நாம் இதை கேள்விப்பட விரும்புவதே. You know, I'm Pentecostal also. நானும் ஒரு பெந்தெக்கோஸ்து கிறிஸ்தவன். But repentance is a scriptural word. மனம் திரும்புதல் என்பது வேதத்தில் இருக்கிற ஒரு வார்த்தை தான். And none of us are so righteous that we don't sin every day. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஒருவரும் தவறு செய்யக்கூடாத பரிசுத்தவான்கள், நீதியுள்ளவர்கள் அல்ல. We don't have to make a big issue of it. இது நம்ம ஒரு பெரிய காரியமாக்க வேண்டியது இல்லை. Just say, forgive me, Lord. ஆண்டவரே என்னை மன்னியும்னு சொன்னால் போதும். That's all. அவ்வளவுதான். His blood comes and cleanses us, right? அவருடைய ரத்தம் வந்து நம்மை சுத்திகரிக்கிறது. He has already forgiven us, really. ஏற்கனவே அவர் நம்மை If we மன்னித்திருக்கிறார். have been forgiven for all our sins, we only need to confess them நம்முடைய பாவங்களை அவர் மன்னித்திருக்கிறார், நாம் அறிக்கை செய்தால் போதும். as we go along. Then we can get more and more and more like Him. நாம் அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாய் அவரை போல மாற முடியும். But today I'm talking about identification, repentance. இப்பொழுது நான் சொல்வது அவரோடு கூட நம்மை ஒப்பிட்டுக் கொள்ளக்கூடிய மனம் திரும்புதல். Now if you got that card and if you prayed, you must have read, identify the sins of your city and ask God to forgive, right? நீங்கள் அந்த According to Daniel 9. தானியேல் 9 பிரகாரம் உங்களுடைய பட்டணத்தின் மீது இருக்கிற பாவத்தை நீங்கள் அறிந்து ஜெபிக்க வேண்டும். அந்த அட்டையில பார்த்திருப்பீர்கள். So now there is all kinds of prayer. All kinds of prayer. எல்லா சகல விதமான ஜெபம். We can pray in tongues. அந்நிய பாஷையில் ஜெபிக்கலாம். Very powerful. அது வல்லமையுள்ள ஒரு ஜெபம். You know, God is sovereign, but He needs man to pray. தேவன் சர்வ வல்லமையுள்ளவர், ஆனால் ஜெபிக்கிற மனுஷருக்கு தேவை. God will not do anything unless His redeemed people pray. ஆண்டவே தேவ ஜனங்கள் ஜெபிக்காமல் எதையும் செய்ய மாட்டார். Many things will never ever be unless the church gets on her knees and prays. சபையானது முழங்கால்களை முடக்கி ஜெபிக்காவிட்டால் அநேக காரியங்களை நாம் சாதிக்க முடியாது. Pray passionate prayers, persistent prayers, prevailing prayer based on the word of God, energized by the Holy Spirit, it will give birth to the miraculous. அற்புதங்கள் நிகழ்வதற்கு நாம் உற்சாகத்தோடு கூட ஆவிக்குரிய நிலைமையிலே தைரியத்தோடு கூட நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தருடைய வல்லமை அற்புதங்கள் நிகழ்த்துகிறது. I'm saying all this. I'm saying persistent prayer, prevailing prayer, உறுதியான ஜெபம், passionate prayer, பொறுமைய மனதுருக்கமுள்ள ஜெபம், Holy Spirit energized prayer, பரிசுத்த ஆவியினாலே உற்சாகப்படுத்தப்பட்ட wrestling ஜெபம், prayer, binding and loosing, கட்டுவது கட்டவிழ்ப்பது, compelling, பலவந்தமாய் ஜெபிப்பது, till the release comes. விடுதலை வரும் வரைக்கும். And God's purpose is loosed in that circumstance. அந்த சூழ்நிலையிலே தேவ திட்டம் வெளியாக்கப்படுகிறது. If you want to say released in that circumstance, அங்கே விடுதலையாக்கப்படும் தேவ திட்டம் அங்கே வெளியாக்கப்படுகிறது. I gave you all these adjectives just to show what passionate praying is. உண்மையாக மனதுருக்கமாய் ஜெபிப்பது எப்படி என்பதை இவைகளை எல்லாம் உங்களுக்கு காண்பிக்கும். I will give you the keys of the kingdom of heaven, Jesus says. And whatever you bind on earth must be what is already bound in heaven. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகளை நான் உனக்கு தருவேன். நீ பூலோகத்திலே கட்டுவது எதுவோ அது ஏற்கனவே பரலோகத்திலே கட்டப்படும். Jesus has already won the victory. இயேசு கிறிஸ்து ஏற்கனவே ஜெயத்தை பெற்றிருக்கிறார். We will only be able to enforce it through prayer. நாம் ஜெபத்தினால் இந்த வெற்றியை எடுத்துக்கொள்ள முடியும். Now I want you to look at your hands. உங்களுடைய கைகளை பாருங்கள். Bring your hands in front of you and look at them. உங்களுடைய கைகளை உங்களுடைய முகத்துக்கு முன்பாக கொண்டு வந்து அதை உற்று நோக்கி பாருங்கள். Yes, just keep them in front of your face. உங்களுடைய முகத்துக்கு முன்பாக கைகளை வைத்து பாருங்கள். Keep looking at them. அதை பார்த்துக்கிட்டே இருங்க. The kingdom of God is in your hands. தேவனுடைய ராஜ்யம் உங்களுடைய கரத்திலே இருக்கிறது. The future of the kingdom of God is in your hands. தேவனுடைய ராஜ்யத்தின் எதிர்காலம் உங்களுடைய கரங்களிலே இருக்கிறது. Now you say, the future of the kingdom of God is in my hands. நீங்கள் இப்படி சொல்லுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின் எதிர்காலம் என்னுடைய கரங்களில் இருக்கிறது.
we have to forcefully take the kingdom. நாம் பலவந்தமாய் தேவன் ராஜ்யத்தை எடுத்து சுதந்திரிக்க வேண்டும். Now I'm going to anoint you with oil, each and every one of you. உங்கள் ஒவ்வொருவரையும் நான் அபிஷேகிக்க போகிறேன். And as you are anointed, you can leave and have your lunch quietly. நீங்கள் ஒவ்வொருவராய் வந்து அபிஷேகம் பண்ணப்பட்ட பிறகு அமைதியாக நீங்கள் மதிய உணவு அருந்து போகலாம். And then come back, okay? மதிய உணவு முடித்து நீங்கள் திரும்ப இங்கு வர வேண்டும். We come up in expectant faith. எதிர்பார்க்கிற விசுவாசத்தோடு கூட நாம் வந்திருக்கிறோம். You know, the same spirit that heals also fills. சுகமாக்குகிற அதே ஆவியானவர் நிரப்பவும் செய்கிறார். There is only one Holy Spirit, right? ஒரே பரிசுத்த ஆவியானவர் தான் உண்டு. You do not resist him. அவரை நீங்கள் நிராகரிக்க வேண்டாம், எதிர்த்து நிற்க வேண்டாம். Receive all he has for you. உங்களுக்காக அவர் வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். If you fall under the power of the Spirit, பரிசுத்த ஆவியுடைய வல்லமைக்கு கீழே நீங்கள் ஒருவேளை விழுந்து விட்டால், don't think you have a demon in you. That's not right. உங்களுக்குள்ள ஏதோ பிசாசு இருக்குதுன்னு நினைக்க வேண்டாம். அசுத்தாவி இருக்குன்னு நினைக்க வேண்டாம். You are just being blessed by God. நீங்கள் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள். It's a wonderful feeling. அது ஒரு அற்புதமான ஒரு உணர்வு. So we just come up believing. Don't stand rigid and tight, because the Holy Spirit wants to work with willing vessels, right? வாஞ்சை உள்ள தாகம் உள்ளவர்கள் மத்தியிலே பரிசுத்த ஆவியானவர் செயல்பட விரும்புகிறார். ஆகவே எதிர்பார்க்கிற நிலைமையிலே ஜெபத்தோடு கூட நீங்கள் கடந்து வாருங்கள்.